Taste the Daily. தர்மபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருந்த நிலையில் திங்கட்கிழமை மாலை திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் வெப்பம் தணிந்து குளுமை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தர்மபுரி நகரில் பெய்த மழையால் கோயிலில் மழைநீருடன் சாக்கடை நீரும் தேங்கியதால் மக்கள் அவதிப்பட்டனர். இலக்கியம்பட்டி, அன்னசாகரம், கம்பைநல்லூர், வடசல்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் பாரதிபுரம் பகுதியில் பெய்த மழையால் அங்குள்ள விநாயகர் கோயிலின் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீரானது கழிவு நீருடன் கோயிலின் உள்ளே தேங்கியது. கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் செயலற்ற நிலையில் இருந்ததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், கீழ நாலுமூலை கிணறு, நடு நாலுமூலை கிணறு, முத்தையாபுரம், தளவாய்புரம், கிருஷ்ணா நகர், பரமன்குறிச்சி, காயாமொழி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பாரூரில் இரவு பெய்த மழையால் இந்திரா நகரில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, பண்பொழி, மேக்கரை, புளியரை, குண்டாறு உள்ளிட்ட இடங்களில் மதியம் சாரலுடன் பெய்ய தொடங்கிய மழை சுமார் 1 மணி நேரமாக நீடித்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.